ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் இருக்கிறாங்க. சாரி அவங்களோட ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ வந்து லூமிஸ் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, அவுட் லைனில் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக ட்ராயிங் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். அதே மாதிரி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கமிஷன் ஆர்ட் ஒர்க்கோடைய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். A5 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். A4 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800க்கு பண்ணுறோம். A3 சைஸு 1200க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டேரெக்ட் மெசேஜ் பண்ணி நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த லூமிஸ் மெத்தட் வரைகிறதுக்கு நம்ம வந்து ஒரு வட்டம் போடணும். வட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வளையல் எடுத்திருக்கேன். நீங்கள் காம்பஸ் கூட எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபேஸ் சைஸு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த காம்பஸ் எடுக்கிறது இருந்தால் எடுத்துக்கலாம். நீங்கள் சின்னதாக வரைய போகிறதா இருந்தால் அந்த மாதிரி ஒரே ஒரு வளையல் மட்டும் போதும். இதை ஃபஸ்ட்டு வச்சு நம்ம ஒரு நார்மலான வட்டத்தை வந்து போட்டுக்கலாம். இந்த வட்டம் எதுக்கு அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுறப்போ அந்த மூக்கு இருக்கு இல்லையா, மூக்கிலேருந்து தலை முடி வரைக்கும் கவர் ஆகிறதுக்காக நம்ம வந்து இந்த வட்டத்தை வந்து போடுறோம் லூமிஸ் மெத்தடில். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, ஃபேஸோடைய ஷேப் வருது பார்த்திங்களா, இந்த வட்டம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சைடில் இந்த ஃபேஸோட ஷேப்புக்கான லைன் வந்து போடணும். ஷேப்புக்கான லைன்னா நான் ஃபேஸை வரைய சொல்லலை, ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் அந்த மாதிரி கர்வ் லைன், அதாவது வளைவான ஒரு கோடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை போடணும். இதுதான் ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இந்த காதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜா லைன் இருக்கு இல்லையா, சைடில் இருக்கும், மேலே சைடில் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த ஜா லைனுக்கான அந்த லைன் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து போடணும். நான் எப்படி போகிறேன்னு பாருங்கள். லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் லைன் போட்டுட்டு அப்புறம் இந்த ஃபேஸ் கூட ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான அந்த ஷேப்பை கொண்டு வரதுக்கான லைன் வந்து போடுறேன். அம்புட்டு தான்ப்பா. இப்போ நமக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு ஷேப் ஒன்று கிடைச்ச மாதிரி இருக்கும் ஃபேஸ் வரைகிறதுக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஐப்ரோவுடைய கட்டு வந்து பண்ணணும். ஐப்ரோ கட்டுனா என்னன்னாக்கா, அந்த ஐப்ரோ கிட்ட இருக்கக்கூடிய அந்த லைன் வந்து நம்ம போட்டுக்கணும். லைனுன்னு சொல்லலாம், இல்லைனா இந்த லூமிஸ் மெத்தடில் நம்ம வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. வட்டத்தை ஒன்று போடுவாங்க, அதாவது ஹாஃப் வட்டம், ஹாஃப் சர்க்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து போடுவாங்க. நான் போட்டேன் பாருங்கள் இது மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஐப்ரோக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக சின்னதாக அங்கே ஒரு கர்வ் லைன் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சென்டர் லைன் வந்து போடணும். இந்த சென்டர் லைனில் நான் ஸ்கேல் வச்சு பார்க்குறேன். பார்த்திங்கன்னா லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரல. அதாவது இந்த லிப்ஸுக்கான லைன் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கர்வ் ஆகும், அந்த நெத்திக்கிட்ட வளையும். ஸோ இந்த மாதிரி வளையிற மாதிரி வந்து நம்ம லைன் வந்து இந்த சென்டரில் இந்த இடத்துல வந்து போடணும். லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டே போடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மூஞ்சி வந்து திருப்பி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால லெஃப்ட் சைடில் நமக்கு கம்மியான இடம் தான் வந்து வரைகிறதுக்கு தேவைப்படும். ரைட் சைடில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக க்ளீனாக புரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது, ரைட் சைடில் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐக்கான லைன் வந்து போடணும். இந்த ஐக்கான லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒரு 3 பார்ட்டாக பிரிக்கலாம். இப்போ நெத்திலேருந்து புருவத்து வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும், புருவத்துலேருந்து மூக்கு வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும், மூக்குலேருந்து அந்த சின்ன இருக்கு இல்லையா அந்த வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும் பிரித்தோம்னா 3 பார்ட்டாக நமக்கு வரும். இதில் வந்து நம்ம மொதல் பார்ட்டுக்கு தான் இப்போ வந்து மார்க் வைக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண் வரைகிறதுக்கான அந்த மார்க்காகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு டாட் வச்சிட்டோம்னா இல்லையா, அந்த சென்டர் டாட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஐப்ரோ வரும், ரைட் சைடில் வர ஐப்ரோ ஒன்று வரும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக கவனித்து வந்து மார்க் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான். இந்த மாதிரி மார்க் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வரைகிறது ஈஸியாக இருக்கும். அப்படியே லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோ கட்டு நம்ம வரைஞ்சோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஐப்ரோ வந்து முடியும். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி ரைட் சைடில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஐப்ரோ வரைகிறப்போ மார்க் வச்சுக்க வேண்டியது தான். இதை தவிர்த்துட்டு மேலே ஒரு லைன் வந்து கர்வ் லைன் போட்டிருக்கேன். அந்த கர்வ் லைன் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோஸ் வரைகிறதுக்கு வந்து அந்த வட்டம் முடியுது பார்த்திங்களா இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நோஸ் வரைவோம். ஸோ இப்போ நம்ம ஐப்ரோ வந்து அந்த லைன்ஸை பார்த்து வரைஞ்சிக்க வேண்டியது தான். இந்த ஐப்ரோ வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சு பார்க்கணும். இப்போ ஸ்கேல் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா ரைட் சைடில் இருக்கிற ஐப்ரோ வந்து லெஃப்ட் சைடு ஐப்ரோவோட கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்குது. நம்ம வரைஞ்சி இருக்கிறதுல அப்படி இருக்குதா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண் வரைய போகிறோம். கண் வரைகிறதுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கண் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டு, அது கண்ணோடைய எட்ஜஸ் பாயிண்ட்டு, அது பார்த்திங்கன்னா அந்த ஐப்ரோ கூட எங்கே வந்து மீட் பண்ணுது, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்குறேன். லெஃப்ட் சைட்லேயும் பாருங்கள், ரைட் சைட்லேயும் பாருங்கள். பார்த்திங்கன்னா 2 இடத்துலையும் எந்த இடத்துல அந்த ஐப்ரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த லைன் வந்து எங்கே முடியுது, அந்த பாயிண்ட் வந்து முடியுதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல நான் ஒரு மார்க் வச்சுக்கிறேன். ஸோ சேம் அதே தான். இப்போது ரைட் சைடில் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, மார்க் வச்சுக்கிட்டேன். இப்போது ரைட் கண் வரைகிறப்பவும் சேம் அதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஐப்ரோவில் எங்கே அந்த கண்ணோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்குன்ட்டு மார்க் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரைய வேண்டியதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐப்ரோவுக்கு மேலே அந்த கேப் கண் வருது இல்லையா, அந்த இடத்தையும் நீங்கள் நல்லா கவனமாக அந்த டிஸ்டன்ஸ் நோட்டீஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ அதனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களால் ட்ராயிங் வரைய முடியும். நம்ம போட்ட அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி கண்ணை வச்சுக்கலாம். கண்ணுலேயும் நான் ஸ்கேல் வச்சு பார்க்குறேன். ரைட் சைடு கண்ணை கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு சைடாக ஃபேஸை வந்து திருப்பி நிறுக்கிறாங்க.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற கண் ஒரு ஸ்டெப்பு மேலே தான் இருக்குது. ஏன்னா மேலே கொஞ்சம் கண் தூக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால கீழே கொஞ்சம் அதுவும் மேலே இருக்க மாதிரி இருக்கும் அந்த லைனு. நான் எந்த லைன் சொல்கிறேன்னா ஸ்கேல் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கக்கூடிய லைன்லாம் போட்டுக்கலாம். ஐயை வந்து வரைஞ்சி முடிச்சிடலாம். ஸோ இதுதான் சிம்பிளாக நம்ம ஐ வரைகிறது. தேவையில்லைனா அந்த லைன்ஸ்லாம் நீங்கள் அந்த கைடிங் லைன்ஸ்லாம் வச்சுக்கலாம். இப்போ 3ஆவதாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூக்கு வரைகிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். மூக்கும் சிம்பிள் தான் ரொம்பவே. இந்த மூக்கு 2 சைடும் இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து எங்கே மீட் பண்ணுதுன்னு பாருங்கள். கண்ணில் சொல்கிறேன். கண்ணில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு மார்க் வச்சுக்கலாம். ரைட் சைடு வச்ச மாதிரி இப்போ லெஃப்ட் சைடு வச்ச மாதிரி ரைட்டும் 2 சைடும் பார்த்து பக்காவாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்டர் லைன் அப்படின்னாக்கா அந்த கர்வ் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் வந்து மூக்கு எங்கே மீட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரா பண்ண வேண்டியது தான். ஜஸ்ட் இவ்வளோ தான் வந்து நோஸு. தேவை இல்லை அப்படின்னாக்கா அந்த கைட் லைனை நம்ம அழிச்சிக்க வேண்டியதான். அப்புறம் அந்த நோஸோடைய லைன் வந்து நான் போட்டுக்கினேன். ஸோ சிம்பிள் தான், இவ்வளோ தான் நம்ம வந்து நோஸ் வரைகிறது. இப்போ நம்ம வந்து லிப்ஸ் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். லிப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ லைனில் இருந்து தான் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணுறது மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஐலேருந்து அந்த லிப்ஸோடைய லைன் எங்கே முடியுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல முடியுது, நான் மார்க் வச்சுக்கிறேன். ஸோ சேம் தான், அதே மாதிரி ரைட் சைடும் தான். ரைட் சைடு ஐலேருந்து அந்த லிப்ஸோடைய லாஸ்ட்டு முடிகிற ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கிட்ட, அதாவது ஐபால் கிட்ட இருந்து இருந்துச்சு. ஸோ அதனால நான் இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லைன் தான் முக்கியம், கேப்பு. அந்த கேப்பை நீங்கள் கரெக்டாக பார்த்து மார்க் வச்சுடுங்க. கீழே வந்து நம்ம எந்த ஒரு மார்க்கும் வைக்க முடியாது. ஏன்னா மேலே இருக்கக்கூடிய லிப்ஸ் வரைஞ்சால் தான் கீழே இருக்கக்கூடிய லிப்ஸை வந்து வரைய முடியும். 2 லிப்ஸ் மீன்ஸ் அதாவது ஒரு லிப்ஸ் மேலே உதடும் கீழே உதடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். மேலே வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து எப்படி வரையணும் நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ வரைஞ்சி முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ் வரைகிறதுக்கான மெத்தடு. அடுத்தது வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஃபேஸோடைய ஷேப்பை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் இந்த 3 பார்ட்டுமே கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா ஃபேஸோட ஷேப்லாம் சும்மா தான். கொஞ்சம் கவனமாகவும் நீங்கள் வரைஞ்சால் போதும். ஸோ நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த அந்த கர்வ் லைன்லேயே இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ஷேப்போட லைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு போட்டுட்டு தேவையில்லாத அந்த கைட் லைன்ஸ்லாம் அழிச்சிருங்க. போக போக நீங்கள் வரைய லூமிஸ் மெத்தட் வரைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா வரைய அந்த கைட் லைன்ஸ்லாம் நீங்கள் அழிச்சிட்டே வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ்லாம் உங்கள் மண்டை உள்ளார பூந்து குழப்பாது வரைகிறப்போ. ஸோ இப்போது ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபேஸோட ஷேப் வந்து நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுவோம், இந்த காது அப்புறம் அந்த முடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வரைகிற மாதிரி வரையலாம். பட் நார்மலாக வரைகிற மாதிரினாக்கா அந்த டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி வரீங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அவுட்லைன் வந்து ரியலிஸ்டிக்காக வரும். ரியலிஸ்டிக் மீன்ஸ் பர்ஃபெக்டாக வரும். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நெக்கோட லைனு, அப்புறம் இந்த இடத்துல இயரிங் போட்டிருக்காங்க, அப்புறம் அவங்களுடைய ஜாக்கெட்டு, ட்ரெஸ்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வர்றது தான் நமக்கு. ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி அவுட்லைன்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கைட்லைன்ஸ்லாம் அழித்து முடிச்சுட்டு அவுட்லைனை டார்க் பண்ணுங்கள். ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் திருத்திக்கோங்க. ஃபைனலாக நமக்கு கிடைச்ச அவுட்லைனோட லுக் இதுதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய்.